வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? ஏதோ போயிட்டு இருக்குங்க. சரி. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வேலை நடக்குதுல்ல, அப்படியே பார்த்துட்டு என்னங்கிறத அப்படியே பேசலாமா? சரிங்க. அப்படியே ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம கோயிலை பத்தி ஒரு ஒரு புது புது அப்டேட் போயிட்டே இருக்கு. அது கொஞ்சம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டே. என்ன டேன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன டேங்க? தெரியலையா? இன்னைக்கு விஜய் முதலமைச்சரான டே. அப்படிங்கிறத விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. என்னடா அது, நமக்கு இந்த சிஎம் தானே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய மதர் டே. ஆமாங்க. நம்மளுடைய தாய்க்கெல்லாம், நம்மளுடைய பெற்ற தாய்க்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உத்தமமான டே. என்ன பெற்ற தாயை விட என்ன படைச்ச தாயான நாகபராசக்தி அம்மனுக்கும் இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். அந்த விசேஷமான நாள்ல இன்னைக்கு அம்மாவோட கோயில் வேலைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதான் பார்க்க போறோம். வா போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு கோயில் வேலைகளான்னு. என்னாச்சு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, சரி. இது கீழே இதோட கட்டாயிடுமா, இதுக்குள்ள வருதா? உள்ள இதோட கட்டாயிடுதா இந்த பீம்? இதுக்கு உள்ள குறைய போறீங்களா? இல்ல இதோட கட்டாயிடுச்சு. ஓகே சரி. அந்த ரெண்டு பீமும் தொடர்ந்து வருது. அதுவும் சரி. சரி, அதுக்கு போயிடுது. நல்லது. ஏன்னா நம்ம கட்டுற அந்த கோயில் காலத்தால் அழியாத ஒரு இடமா இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் எவனும் எனக்கு பின்னாடி நானே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு அவனுக்கு யோகிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிடணும். சரி. எந்த பக்கமா? இந்த பக்கம் மாதிரி, இந்த பக்கத்துல இப்படி இதுல அதுலயா? சரி, அப்படி பண்ணிடுங்க. இதுல விடுங்களேன். போஸ்ட்ல விட்டுருங்க. போஸ்ட்ல விட்டீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இதுதான் ராட்சசமா இருக்குல்ல. இது 2 கரெக்டா 2 அடி அகலம், 2க்கு 2 அடி அகலம், 2 அடி அப்படி சொல்லுவாங்க நீளமா? அது 2க்கு 2 அந்த அளவுக்கு இருக்குது. பாக்கி எல்லாம் 3/4க்கு 1 அந்த விதத்துல எல்லா ஃபில்லரும் இருக்கு. இந்த 2 ஃபில்லர் தான். இதுக்கு ஏன் அப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இது ஃபுல்லா மேல கலப்பினதுக்கு அப்புறம் மேல ஒரு 32 அடி இல்லைன்னா ஒரு கணக்கு இருக்கு. அந்த அளவுல ஒரு முருகனுடைய சிலை ஹைட்ல நிப்பாட்டலாம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஃபில்லரை மட்டும் இவ்வளவு லோட் கொடுத்து நான் பண்றது. ஏன்னா கீழே இருந்து நம்ம கட்டடத்துல கட்டிட்டு போய் வைக்கிறதோட இந்த ஃபில்லரை மேல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த முருகன் நிப்பாட்டினோம்னா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? நம்ம கோயிலுக்கு உயரத்துக்கு மேல ஒரு முருகனுடைய சிலை நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? குறைஞ்சது என்னுடைய அமைப்பு ஒரு 32 அடி உயரத்திலேயாவது அந்த முருகன் சிலை கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கு. அந்த எண்ணத்துக்காக தான் இந்த வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம். இறைவனுடைய அருள் நாடினால் கண்டிப்பாக அது நடக்கும். இல்லைன்னா அதுக்கான தகுதியோட தான் இந்த ஃபில்லர் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அப்புறம் எப்படி இருக்கு வேலையெல்லாம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. இன்னும் நல்லா போகணும்ல? போகணுங்க. இதுக்கப்புறம் கருங்கல் வேலை இருக்கு. அடுத்தது வேலைகள்லாம் இனிமே தான் இருக்கு. பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம்ப்பா. நம்ம ஊர் சார்பா ஒரு பத்ரகாளி அம்மனுடைய 5 பொன் விக்கிரகம், உற்சவ விக்கிரகம் அது வாங்கி கொடுக்கலாங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஊருக்காரவங்களும் கேட்டிருந்தாங்க. எனக்கும் அம்மாவே அருள்வாக்கில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஊருக்கு வாங்கி கொடுங்கன்னு. அதுக்கேற்றபடி இன்னைக்கு ஊருக்காரவங்க அவங்க வாயாலே கேட்டாங்க. அதனால வெகு விரைவில் ஒரு பத்ரகாளி அம்மனுடைய 5 பொன் விக்கிரகம் நம்ம செய்ய போறோம். எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கட் பண்ணி